என் இனிய தமிழ் மக்களே, இந்த ஒரு வசனத்தை நம்ம கேட்டாலே நம்மளுக்கு மெயினாக ஞாபகத்துக்கு வர்றது நம்ம பாரதி ராஜா தாங்க. அப்படிப்பட்ட பாரதி ராஜா அவர்கள் 1941 பிறந்த என் இனிய தமிழ் மக்களுக்கு சொந்தமான பாரதி ராஜா அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த எதிர்பார்க்காத ஒரு நாள் ஜூன் 10ஆம் தேதி 2026 வருடம், அதாவது சென்ற 10ஆம் தேதி நமது பாரதி ராஜா எங்களது அனைவரையும் விட்டு இறைவனடி சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறது யாராலுமே கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம்தான். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லிட்டே போலாங்க. மண்ணின் உடைய குணங்களை மாற்றி ஒரு திரைக்கதை அமைத்து கதைகளை கோர்த்து அழகாக ஒரு படங்களை உருவாக்கியவர் தான் நம்ம பாரதி ராஜா. ஒரு காலத்தில் இப்படியோ இருந்த ஒரு கதையை இன்றைக்கு ஒரு அழகான ஒரு கிழக்கு சீமையிலே 16 வயதினிலே முதல் மரியாதை, இந்த மாதிரி நிறைய எண்ணற்ற ஒரு படங்களை இயக்கிய நமது பாரதி ராஜா அவர்களை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். சரி, இப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது இசை நண்பர்கள் இணைந்து நமது பாரதி ராஜா அவர்களுக்கு அழகான அவருக்கு மரியாதை தருகின்ற வகையிலே, அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு வகையிலே ஒரு இசை அஞ்சலி செலுத்தப் போகின்றோம். நமது பாரதி ராஜா அவர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 வயதினிலே இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 1977 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 36 வருடம் கழித்து இந்த படத்தை திரையுலகத்திற்கு அறிமுகமாகியிருக்கிறார். அந்த 16 வயதினிலே படத்தில் இருந்து மீண்டும் ஒரு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு 2020 இயக்கியிருக்காரு. இத்தகைய பல வெற்றி படைப்புகளை இயக்கிய தயாரித்த நமது பாரதி ராஜா அவர்களுக்காக ஒரு அழகான ஒரு இசை அஞ்சலி இது உங்களுக்காக. நன்றி. நீங்க பார்த்துட்டு இருக்கின்ற நண்பர்கள் இந்த பாடல்களை பற்றிய ஒரு கருத்துக்களை தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த வியூஸ் எதுவுமே காட்டாது, லைக் அண்ட் கமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் அதாவது அந்த டிஸ்பிளேல தெரியும். இருந்தாலும் இந்த பாடல் பிடித்திருந்தாலும் உங்களுடைய சஜஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தொடரும் பாடலாக நமது பாரதி ராஜா அவர்கள் மெயினான ஒரு விஷயம் சொல்லலாம். கமல்ஹாசன் அவர்களையும் ரஜினி அவர்களையும் இணைந்து நடித்து வைத்த 16 வயதின திரைப்படத்தில் முதல் திரைப்படமாக பாரதி ராஜாவுக்கு அமைந்திருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த படமும் மெகா ஹிட்டு, பாடல்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல். நன்றி. இந்த வகையிலே முதல் பாடலாக எங்களது இசைக்குழுவிலே சாரதா விஜய் என்கின்ற மது இதோ உங்களுக்காக. செந்தூர பூவே
சிறப்பாக பாடி சென்ற சாரதா விஜய் என்கின்ற மது அவர்களுக்கு நன்றிகள். இப்படி பலப்பட்ட பாடல்கள், அற்புதமான ஒரு பாடல்கள் அமைந்திருக்கக்கூடிய நமது பாரி ராஜா அவர்கள் இயக்கி ஒரு சுச்சுவேஷன் சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சாங்கெல்லாம் போடுவாங்க.